ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான டிஷ் தாங்க. சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அருமையான ஒரு சைடிஷ் தாங்க. வாத்து கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ஒரு வாத்தில் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன். ஒரு 5 to 6 டைம்ஸு மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லாவே கழுவிக்கோங்க. ஏன்னா இந்த வாத்தில் பார்த்திங்கன்னா நல்லா இந்த கவிச்சி ஸ்மெல் மாதிரி அடிக்காமல் இருக்கும். ஸோ நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 5-6 தடவை கிட்டேயே கழுவிக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3/4 கிலோ கிட்டே இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம். ஒரு 3 பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீட்ட சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கையளவுக்கு இஞ்சி, பூண்டு 2மே எடுத்திருக்கேன். இஞ்சி கொஞ்சம் சேர்த்துன மாதிரி எடுத்துக்கோங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், பூண்டு ஒரு 20 பல்லுக்கிட்ட எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சென்டராக கட் பண்ணது, ஒரு 25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துன மாதிரி போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 மூடி தேங்காய் கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இப்போ எடுத்து வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடணுங்க. நல்லா வணங்கிட்டதுக்கப்புறம் ஒரு 25 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும் வாத்து குழம்பு. இது கூட எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நான் இது எல்லாத்தையும் வணக்கி அரைக்க தான் போகிறேன். ஸோ அதனால் டேரெக்டாகவே இதுலேயே வணக்கிக்கிட்டு அப்புறமே அரைச்சிக்கலான்னு நல்லா எல்லாத்தையும் வணக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 4 to 5 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் திருப்பி வணக்கும் போது ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா தக்காளி வணங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மிளகாத்தூள் இன்னும் சேர்த்து வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயத்துக்கான உப்பை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா வாத்து போட்டதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். இப்போது தேங்காவை நான் அப்படியே பத்தையாக போடாமல் நல்லா ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 1/4 மூடி தேங்காய் கீறி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் திருப்பி அதே இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்தா 2 பெரிய வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சொன்ன மாதிரி ஒரு தக்காளி ரிமைனிங் இருந்துச்சு இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பேலன்ஸ் இருக்க எல்லா கருவேப்பிலையுமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி வணங்கிடணும். வணங்கினதுக்கப்புறம் இப்போ கழுவி வாஷ் பண்ணி வச்சுருந்த வாத்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கிரேவிக்கும் இந்த வாத்துக்கும் எவ்வளோ உப்பு தேவையோ குழம்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஆட் பண்ணிடுங்க. நான் அந்தளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில் ஒரு வணங்கணும் கறி. அதுக்கப்புறம் தான் நம்மளோட அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூடவே இப்போ இதெல்லாத்தையும் நல்லா அந்த வாத்து கூட அந்த பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் பேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ கிரேவிக்கான தண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் நல்லா இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம். குக்கரை மூடிட்டு கரெக்டாக ஒரு 7 to 8 விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா வாத்துங்கிறனால கண்டிப்பாக கொஞ்சம் சேர்த்து தான் விசில் விடணும். விட்டதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பரான வாத்து கிரேவி ரெடி. பாருங்கள், நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடணும். ஆல்ரெடி வாத்துலேருந்தே எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்னு பாருங்கள். இது மேலே அப்படியே கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக வாத்து கிரேவி ரெடி. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சுட சுட சோறு, அப்படியே இந்த வாத்து கிரேவி, கொஞ்சம் வாத்துக்கறி எடுத்து வச்சு அப்படியே இந்த சாப்பாடோடு சாப்பிட்டிங்கன்னா அட 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 செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.